ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால தான்டா ஒருத்தன் வாழ்க்கையில முழுமை பெறுவான். நண்பா குச்சேலா, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அன்னைக்கு ஆச்சாரியன் வஸ்திரத்தை நம்ம மீது போட்டு பண்ண அனுகிரகம் தான்டா காரணம். நான் இன்னைக்கு இவ்வளவு நன்னா இருக்கேன், அந்த ஆச்சாரியன் அனுகிரகம். நினைச்சு பாடுறா, 64 நாள்ல 64 கலைகள் படிக்க முடியுமா? அதுக்கப்புறம் நான் 64 நாள்ல வந்துட்டேன். நீ தொடர்ந்து குருகுல வாசம் பண்ணினாயா? சமாவர்த்தனம்னு குருகுல வாசத்தை பூர்த்தி பண்ணியா? அதுக்கப்புறம் திருமணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்க. அதனால திருமணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மனைவியோடு சேர்ந்து இல் வாழ்க்கையில கர்மயோகத்தை கர்மானுஷ்டானத்தை நன்கு செய்து வருகிறாயா? எல்லாம் கிருஷ்ணன் குச்சேலரை கைய பிடிச்சுன்னு உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்கான். குச்சேலர் மெய் மறந்து போனாரா, ஐயோ நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணுவேன், பகவான் என்னை மறக்கல, என்னை கூட்டு பூஜித்து பிராட்டிய சாமரம் வீச சொல்லி அவன் கைய பிடிச்சிட்டு இவ்வளவு தூரம் பேசுகிறானே. குச்சேலருக்கு பதில் பேச முடியல, மெய் மறந்து அத்தனையும் கேட்டு இருக்கார். இந்த 5வது ஸ்லோகம் நமக்கு வாழ்க்கைக்கு உணர்த்தும் பாடம். ஆச்சாரியன் அனுகிரகத்தால தான் ஞானம் வரும். யாரு? நாம சொல்லல, பகவானே சொல்லிட்டான். அந்த ஆச்சாரியன் அவருடைய வஸ்திரத்தை தூக்கி என் மேல போட்டார், அதனால 64 கலையும் எனக்கு தெரிஞ்சுடுத்து. ஆச்சாரியன் அனுகிரகம் தான் நமக்கு வாழ்வில் முழுமை தரும். குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. அத 5வது ஸ்லோகத்துல புரிஞ்சுட்டோம். இப்ப அடுத்த 6வது ஸ்லோகம்.